ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மூஷியை காமிக்கிறாங்க. ஒரு டாக்டராக இருக்கா. ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ளே பார்த்தா அங்கே ஷாவ்ன்ற குட்டி பையன் வந்துட்டு அங்கே டீனான்ற பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே பையனை பாருங்களேன் எவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லோயான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அதெல்லாமே கேட்டுட்டு நான் அவன் பேசுகிறத ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிக்சர் இருக்குது. அதில் பார்த்தா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. இந்த பிக்சரை உங்கள் ஒய்ஃப் பார்த்தா அவங்க ரொம்ப கோவமாக போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அவளை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாதுன்னு ரொம்ப இவன் இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷாவுமி எனக்கு ஃப்யூச்சரில் நீங்களே அம்மா வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் தொழில் ஆற்றல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எனக்கு என்ன பிடிக்குதோ அல்ல எல்லாத்தையுமே எனக்கு சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இருந்தாலுமே நான் இங்கே செக்அப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போனதுமே உன்னை யார் ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளே வரதுக்கு அனுமதிச்சது? நான் பேசாமல் வேற ஒரு டாக்டரை இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அந்த பையன் மில்க்கு குடிச்சிட்டு இருக்கோமே உனக்கு பால் அலர்ஜி இல்லை நீ ஏன் குடிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தள்ளிப்போங்க உங்கள் காசை வச்சா நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கவுமே அதை எடுத்துருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா எடுத்து வச்சுக்கிறான். உங்களோட குடும்ப ஃபோட்டோ நீங்கள் தொட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அசிங்கமாயிரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பையன் கூட மதிக்காம அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. சரி என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு நீங்கள் டாக்டர் வேணா மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டு இருக்க இந்த ட்ரெயினில் போகாமல் காரில் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் கீ கொடுத்ததுமே இதுக்கு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு கார்லேயே போய்க்கவே தேவை கிடையாது. நான் ட்ரெயினில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி சாவியத்துக்கு எரிஞ்சிட்டு போனதும் ஐ திங்க் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கோவமாயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த டீனா சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத கூடி சீக்கிரம் அவன் கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்னமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே மெய்ட் சாப்பாடெலாம் எடுத்து வச்சதுமே அவனுக்கு எங்கே அவளை அப்படின்ற சொன்னதும் அவங்க காலையிலே எந்திரிச்சு வேமா போயிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி போனால் போட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு இவன் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டா சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன கன்றாவி சாப்பாடு இதுன்னு சொன்னதும் பாஸ் எப்பயுமே உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்காக சமைப்பாங்க. இன்றைக்கி அவங்க போன வாசி நான் சமைச்சேன் உங்கள் டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் அங்கே வந்ததுமே எங்கள் அம்மாவை காணோம் என்னை ஏன் எழுப்பல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதும் உங்கள் அம்மா இன்றைக்கி வேமாவே கிளம்பி போயிட்டாங்கப்பான்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டு சாப்பிட போகிறான். அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே இவனுமே டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். என்ன சாப்பாடு இது என் வாழ்க்கையை நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை எனக்கு ஃபுட்டே வேணான்னு சொன்னதுமே அப்போ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட அம்மாட்ட கால் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணதுமே பார்த்து அங்கே டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்பி விட்ருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா அங்கே போயிட்டு இப்போ என்ன தைரியத்தில் நீ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் உண்மையை தானே கேட்டிருக்கேன் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான் அவன். அப்போ அங்கே அந்த டீனா ஐ திங்க் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கோவமாயிட்டாங்க போல். நான் அந்த ஃபோட்டோக்கு ரீசன் சொல்லிடுறேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது உன் கூட சேர்ந்து இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதும் இதை நினச்சி நீ ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம கோர்ட்டில் போய் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே ஒரு குட்டி பையனை பார்த்தா எனக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க உங்கள் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஷென்ன்றவங்ககிட்ட கோவப்பட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கான். போகும்போதே தலை சுற்றி அவன் மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு வேமா போயிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் டாக்டர் தான் சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஷென் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பொண்ணு தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் எனக்கு ஆனப்போ என்னையுமே காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி அந்த குட்டி பையனை காப்பாற்றிட்டு இந்த பையனுக்கு மைனராக அலர்ஜி ஆகிருக்கு ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. ஷென் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே நீங்கள் யார் இவனோட அப்பாவான்னு சொன்னதும் இல்லை அங்கிள் அப்படின்றத சொன்னதும் சரி இந்தாங்க இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீட்டுக்கு இந்த குட்டி பையனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இவனுமே கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். இதில் 10 மில்லியன் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் உண்மையிலே அம்மா நம்மளை விட்டு போகிறாங்களாப்பான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா நம்ம 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். இந்த லோயா நான் இப்போயுமே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா உனக்கு நான் மன்னிச்சு நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதும் அதுக்கு எந்த அவசியமே கிடையாதுன்னு அவன் சொன்னதும் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது சரி குழந்தை எப்போ நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்படி சொத்தெல்லாம் டிவைட் பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த டீனா நீங்கள்
வந்துட்டு என்னால் தான் இப்படி ஆயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டாங்க. சாரிலாம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது எனக்கு, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்து எதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிக் பண்ணிட்டு, நீ என்ன வந்துட்டு எங்களுக்கு தேவை, என்னை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு டீனா ஆண்டி இருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு புது அம்மா கிடைப்பாங்க, நாங்கள் ஜாலியாக இருப்போம்னு சொன்னதும், அப்படியா நீங்கள் வந்துட்டு 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருங்க, எனக்கு அப்போ அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு 1 வீக்குள்ள நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டைவர்ஸ் கூட கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த டீனாக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு அவங்க வந்து மீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னதுமே அப்போ வந்துட்டு இன்னும் பாரு 2 டேஸ்ல முன்னாடி வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்றத சொல்றான். வீட்டில் பார்த்தா நிலைமை இவங்களுக்கு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. வீடே அங்கே நாஸ்தியாகி போய் கிடக்கு. இந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் கிடக்குமே. அப்பா எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு ஃபீவர் அடிக்குது, எனக்கு வந்துட்டு மெடிசன் வேணும்னு சொன்னதுமே அவனுக்கு எதுவுமே தெரியாது. அங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருந்தா, அவன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்க வந்து மெய்டிட்ட சரி மெடிசன் எங்க இருக்குன்னு சொன்னதும், சார் எனக்கு எதுவுமே தெரியாது, மேடமுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமே தெரியும்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா மெடிசன் அவனே தேடுறதுக்காக அங்க போறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு இங்கே ஷென் வீட்டில் வந்து பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு, எவ்வளோ வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் வந்ததுமே அவன் மேலே போய் தெரியாம இடிச்சிடுறா. சாரி கேட்டுட்டு அங்கே அவன் கையை வந்துட்டு டச் பண்ணி பார்த்தாங்க. வந்துட்டு அவள் சொல்கிறா, உங்களுக்கு வந்துட்டு தூக்கமே இல்லாத நோய் இருக்கா, நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு மெடிசன் கொடுத்து உங்களை தூங்க வைக்கிறேன்னு சொன்னதுமே அவனுமே சரி அப்படின்றத சொல்கிறான். மெழுகுவர்த்தி மாதிரி எதையோ கொண்டு வந்து வச்சுட்டு இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவளுக்கு அங்கே தூக்கம் வந்துட்டு போனதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்படியுமே தூக்கம் வரல, பாவம் அவங்களுக்கு தான் தெரியலன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையன் எங்கே வந்துட்டு அவங்கள காணமே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும், அதனால தான் வந்துட்டு ஆள் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஷென் வந்ததுமே அந்த சூச்சு சொல்கிறான், எனக்கு வந்து ஆன்ட்டி கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அதை அவங்ககிட்ட தான் கேட்குறோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சூச்சு அங்கே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என் கூட சேர்ந்து நீங்கள் அதில் வந்து கலந்துக்க முடியுமா, க்ளோன் மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா இதே வார்த்தையை தான் அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கா. பட் அவன் வந்துட்டு என்னோட இமேஜவே நீங்கள் கெடுக்காதீங்க, ஏன் இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்கன்னு. பட் ஏன் கூட சேர்ந்து இவன் போகிறதுக்கு வந்துட்டு இவனுக்கு எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஓகே சொன்னதும் அந்த குட்டி பையனுக்குமே ரொம்ப அங்கே சந்தோஷமாக இருது. நம்ம ஹீரோட்ட அந்த ஷாவுமே அப்பா இன்னைக்கு வந்துட்டு காம்படிஷன் இருக்குது, நீங்களும் டீனா அண்ட் டீமே எனக்காக நீங்கள் வந்து கலந்துக்குவீங்களா அப்படின்ற சொன்னதும் அப்போ அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எப்பயுமே மறக்காது, அவள் வருவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டீனாவுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இல்லை இது தேவை கிடையாது, ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்துடுவான்னு சொன்னதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த குட்டி பையன் கூட சேர்ந்து அங்கே க்ளோன் மாதிரி அங்கே ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுமே இவ எதுக்காக இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு கோமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் கண்டுக்காமல் போனதும் அப்பங்க அந்த டீனா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற செட்டவை கேட்குறா. இந்த லோயான்மே அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி பிராண்டடான வந்து ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் நீங்கள் இப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணி ஏன் என் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உங்களுக்காக ஒன்றும் இங்கே வர கிடையாதுன்னு சொன்னதுமே அப்புறம் யாருக்காக வந்துட்டு இருக்க, லோ கிளாஸாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு கேவலப்படுத்திட்டு இருக்க, நீ எப்பயுமே இப்படி தான் அசிங்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை. நீங்கள் இப்படி எங்கள் ஆன்ட்டி வந்துட்டு நீங்கள் திட்டக்கூடாது, நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே அந்த குட்டி பையன் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் இப்பயுமே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலைன்னா உங்கள் அம்மாவை வந்து நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு உனக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றப்போ உங்களுக்குள்ள எனக்கு வந்துட்டு என்ன சவகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த டீனா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சொன்னதை கேளுங்கன்னு சொன்னதும் உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகும்போது நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை அங்கே கழட்ட சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அங்கே ஷென் வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு இவன் வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே கவர் பண்ணிவிட்டு அவளை அங்கே வந்து சரி பண்ணிட்டு இருக்கான். யார் உன்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் எல்லாமே அங்கே கொண்டு வந்துட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே லோயானுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அவனுமே அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னதே எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு
பண்ணிட்டு நீ என்ன வந்து உன் ட்ராக்ல வந்து விளைய வைக்கலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இங்கே பார்த்தா இவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே உள்ளே வந்ததுமே வா அவங்க ஷாவோட அம்மா பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஷாவ் பார்த்துட்டு என்னோட அம்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே அந்த லோயானுமே பார்த்துட்டு வாயடைச்சு போயிடுறான். அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே மேலே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இப்படி சாவோட அம்மா வந்துட்டு அங்கே வந்து சிங் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே அவள் மேலே போயிட்டு அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் மேஜிக் மாதிரி பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. அப்போ அவங்க வந்து கீழே நின்றுட்டு நீ வந்துட்டு அசிங்கம் பண்ணாமல் கீழே வந்து இறங்கிடு, ஏதாச்சும் தெரியாமல் வேலை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின். அங்கே சூப்பராக வந்துட்டு அந்த குட்டி பையன் கூட சேர்ந்து அங்கே மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ஜாயபுளாக ஆயிடுது, ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அங்கே அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கா ஹீரோயினுமே. அப்போ ஷென்னுக்கு அவளை பார்த்துட்டு அவ்வளோ வந்துட்டு பாசமாக இருக்கு, அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுமே சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்குமே. ஃபைனலாக வந்துட்டு அவள் வந்து இவ்வளோ ஒரு என்ஜாயபிள் பண்ணதே கிடையாது. இப்போ உண்மையில் இந்த குட்டி பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே மோஷி மாதிரி வந்துட்டு நம்மளுக்குமே ஒரு அம்மா கிடச்சிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், நம்ம பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷாவ் வந்துட்டு கோமாயிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் தான் உங்களோட அம்மான்னு சொல்லும்போது அங்கே அதை பார்த்துட்டு அந்த டியாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே வந்துட்டு வேமா போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நீ என்ன குழந்தைங்களை எல்லாம் வந்துட்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி உன் பக்கம் வளைச்சி போகலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாக பேசினதுமே அங்கே இருந்த லேடிஸ் எல்லாமே அவங்க சொல்கிறது கரெக்டாக, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அவ்வளோ அம்மான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ அந்த ஷாவ் எங்கள் அம்மா விடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம குட்டி பையனுக்குமே வந்துட்டு அங்கே மயக்கமாக்கி வீழ கிடக்குறான் நம்ம ஹீரோயின். நீங்கள் வந்துட்டு அங்கே அந்த மெடிசனை கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க நீ நீட் டவுன் பண்ணால் தான் கொடுப்போன்னு சொன்னதும் பாவம் ஹீரோயின் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த டியாவை பார்த்து அங்கே வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு அங்கே ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா. லோயான் ஷென் எல்லாருமே உள்ளே வரவுமே அங்கே அவ ரொம்ப பயந்து போயிடுறா. வேமா வந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ரொம்ப அரண்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவன் தூக்கி விட்டுட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சூச்சுமே சொல்கிறான். அந்த ஷா வந்துட்டு நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே லோயான்ட்ட உனக்கு எனக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்புமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ இப்பயாச்சும் சொல்லு அப்படின்றத சொன்னால் அங்கே வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த குட்டி பையன் நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே மனசுலேயும் எனக்கு யார் சாப்பாடு பண்ணி கொடுப்பா, என் கூட யார் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அழுகிறான். ஆனால் அந்த டியா வந்துட்டு நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டதுமே நீ எவ்வளோ மோசமான ஒரு லேடி அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பெத்த பிள்ளைய கூட நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நீ வந்துட்டு டைவர்ஸை இன்னும் முழுசாகலை, அதுக்குள்ளே வேற ஒரு மேனை சூஸ் பண்ணிட்டியான்னு சொன்னதும் நீ மற்றவங்கள மாதிரியே ஒன்றை பற்றியுமே நினச்சிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே கோவப்பட்டங்க ஷென் போட்டு அவனை அடிச்சிடுறான். நீ வந்து அவளை பற்றி எப்படி இப்படி தப்பாக பேசுவோம், உனக்கு என்ன அவளோட அருமை தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன தைரியம் தான் ஏன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது அப்போ அங்கே அவ சொல்கிறா நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன், அவன் ஏதாச்சும் உனக்கு தப்பு பண்ணி விட்டான்னு வச்சுக்கோமே நம்ம நடு தெருவுக்கு தான் வரணும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த லோயான் அங்கே வீட்டுக்கு வந்து அங்கே வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே மெய்டு வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னாலுமே அவங்ககிட்டயுமே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வேற பண்ணிவிட்டு நீ அந்த ஃபோட்டோவை பாருன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொன்னதும் இதெல்லாம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோமே நான் இது எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுருவேன்னு சொன்னதும் சரி நான் வரேன் நம்ம ஊற்றுக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஷென்ட்டை கால் பண்ணி எனக்கு ஒரு 4 பாடி கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்ப முடியுமான்னு சொன்னதும் அவன் எதுக்குன்னு சொல்லி கேட்கல, உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அந்த சூச்சுவை பார்த்தா ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு அவங்க மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசும்போது இப்படி பெரியவங்க பேசுகிற மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் சார் நீங்கள் வந்து பாடி கார்ட்ஸ் அனுப்ப சொன்னதுக்கு நான் அனுப்பிட்டேன், பட் நீங்களே போகிறது பெட்டர் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பட் அவன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஸ்டோரி எல்லாமே படித்து அங்கே காமிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின்மே எங்கள் பாடி கார்ட்ஸோட போயிடுறான். சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற சைட்டு அங்கே உள்ளே போயிட்டு அங்கே புக்ஸ் எடுக்கணும்னு வந்திருக்கேன், எங்கே புக் இருக்குது அப்படின்ற சைட்டு கேட்குறா. உள்ளே பார்த்தா அங்கே வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு எல்லாத்தையுமே டோட்டலாக வீடே மாறி போயிருக்கு. நான் போய் கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இப்போ என்ன வந்து அவசரம், இப்போ தானே வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடு, அப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்புறம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னதும் நான் என்ன வேலையாக வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்லன்னு சொன்னதுமே நீ என்ன வேலையாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்துட்டு இப்போ காசுக்காக தானே போய் அவன் கூட சுற்றிட்டு இருக்க,
அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட காசு இருக்குது, நான் வந்து அந்த காசை பூராமே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேங்க. காசெல்லாம் தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தினதுமே, நீ எப்பயுமே இப்படி காசை வச்சு தான் மற்ற ரிலேஷன்ஷிப்பை நிர்மாணிக்கிற, அதனால தான் உனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது அப்படின்றத சொன்னதும் எனக்கு எப்படியோ வந்துட்டு, ஆனால் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு யார்ட்டையுமே போகக்கூடாது, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த காசெல்லாமே வச்சுட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து நைட்டை நீ ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணதுமே, அங்கே கரெக்டாக நம்ம ஷென் வந்து அங்கே அடித்து அவனை தள்ளி விட்டுட்டு இவனை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்டு அங்கே சாரியுமே கேட்குறான். நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சூச்சு தான் ரொம்ப அழுது அவங்ககிட்ட போகணுன்னு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பிட்டு இருக்கும்போது சூச்சு தூங்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்துட்டு எங்கே போனாலும் சரி இதுக்கப்புறம் சொல்லிட்டு போகணும், உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையான்னு சொன்னதும், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை வந்து கிடையாது பயந்துட்டு எல்லா இடத்துக்குமே சொல்லிட்டு போகிறதுக்கு, பட் இருந்தாலுமே நீங்கள் அக்கறை பிரவாசி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு அவள் சொல்கிறா. அவன் கழுத்தில் மெடிசன் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்து பத்திரமா இருக்கணும், இப்படியே வந்துட்டு உட முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சரியில்லாமல் போயிடும்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணுறா. 7 இயர்ஸாக அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், பட் இப்போ வரைக்குமே அவனுக்கு என் மேலே சுத்தமாக அக்கறையே கிடையாது, ஆனால் இவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அந்த குட்டி பையனை பார்த்தா நைட் போல் அங்கே ரொம்ப வயிறு பெயினாக ஆரம்பிச்சிருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சேர்த்துட்டு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ வந்துட்டு பையனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே டியாட்டை விட்டுட்டு போகவுமே அந்த டியாவுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே அசிஸ்டண்ட்டை இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் போங்கன்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுட்டு உனக்கு வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு காரமாக சிக்கன் ரைஸ் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடணும்னு அவன் சொன்னதும் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை நீ வந்து இவனை பார்த்துக்கோ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நல்லா போயிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் இந்த பையன் பாடாப்படுத்திட்டு இருக்கான், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு வந்துருங்க கிளம்பின்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நர்ஸ் வந்து கோவப்பட்டு திட்டாங்க, ஒரு பிள்ளைய கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன அம்மான்னு சொல்லிட்டு வாய முடிட்டு பேசாமல் இருக்கையா மாட்டையா, உன்னால தான் எனக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே லோயான் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்பவே வந்து பயந்து போயிட்டு இல்லை நான் வந்து பாசமாக தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் இல்லை நீ ரொம்ப டயர்டாகிருப்ப, நீ வந்துட்டு இப்போ கிளம்பு நான் வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு இருக்கு. அப்போ அந்த குட்டி பையன் எந்திரிச்சதுமே சரி அப்பா உனக்காக வந்து மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வந்துட்டு இந்த மெடிசனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தா இது ரொம்ப கசக்கும், எனக்கு இந்த மெடிசன் வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அழுகிறான். இப்போ எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க, சாப்பிட்டா தான் எனக்கு குணமாகும் அப்படின்ற சொன்னதும் எனக்கு வந்துட்டு அம்மா வேணும், அம்மா கையால் தான் நான் குடிப்பேன், நீங்கள் வந்துட்டு அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் அவளெல்லாம் கூப்பிட முடியாது, நீ சொன்னால் பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பாஸ் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அமைதியாக பேசுங்க, குழந்தைகிட்ட போய் இப்படியா பேசுவீங்கன்னு சொன்னதுமே அங்கே உடனே அவன் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோயின் அங்கே ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த மெடிசனை நீ குடிச்சாதான் சரியாகும் அப்படின்ற சொல்லும்போது நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற செட்டு அழுகும்போது அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அங்கே உட முடியாத மாதிரி இருந்தப்ப நம்ம ஹீரோயின் வந்து அங்கே குழந்தைக்கு வந்து எவ்வளோ கேர் பண்ணி அங்கே வந்துட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான்றது எல்லாமே இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அப்போ அங்கே எனக்கு அம்மா வேணுப்பான்னு சொல்லிட்டு அங்கே அழுததுமே நான் டியான்ட்டியை வர சொல்கிறேன்னு சொன்னதும் எனக்கு அவங்க வேணான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்னும் கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு யூரினவே பாஸ் பண்ணிடுறான். நீங்கள் முதல் நர்ஸை கூப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறப்ப நர்ஸுமே வந்து அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வந்துட்டு குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தைய உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதான்னு சொல்லும்போது அங்கே அந்த நர்ஸுமையும் கண்ணுக்கு முன்னாடி அங்கே நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தடவையாச்சும் அவட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு திரும்ப அவன் போய் கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த டைம் அங்கே ஃபோனை வந்து பிக்கப் பண்ணிடுறா. என்னாச்சு எதுக்காக எனக்கு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே உன் குழந்தை வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா, அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னதும் கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நீ வந்துட்டு அப்பா தானே, நீயே பார்த்துக்க, ஏன் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு மோசமான லேடியை நான் பார்த்ததே கிடையாது, நீ எப்படி வந்துட்டு ஒரு அம்மாவை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பா அப்படின்ற சொன்னதும் அம்மா வேணாம் டியா தான் வேணும்னு சொன்னானேப்பா, அவங்கள வச்சே பார்க்க வேண்டியதானே, எதுக்காக இப்போ எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவன் திமிராவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீ வந்துட்டு இப்போ என்கிட்ட இப்படி பேசுகிற விளவெல்லாம் வைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறா. பட் இருந்தாலுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு உடனே அவனுக்காக அங்கே சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கா. டியாவை பார்த்தா அவனுக்காக பர்கர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக்கி விட்டுட்டு அவனுக்குமே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஃபுட்டு உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேக்கா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, நானே வந்துட்டு குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதமே சொல்கிறான். நீங்கள் ஏன் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நானுமே அவளுக்கு வந்து அம்மா தானேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது.
இப்போ அவங்க வந்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு என்ன இங்கே திடீர்னு இவன் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு என்ன வந்து குழந்தைக்காக பார்க்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ட்ராமா பண்ணுறா. நான் வந்து சூப்பு தான் கொண்டு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, இந்தாங்க பிடிங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு பர்கரை வேற வந்துட்டு அவள் பிடுங்குறா. என்ன வந்துட்டு இப்படிலாம் சாப்பிட்டுட்ருக்க, இது வந்துட்டு கொடுத்தா வந்து அலர்ஜி, ஃபாஸ்ட் ஃபுட் போய் நீ கொடுக்கலாமா, குழந்தைய உட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுன்னு சொன்னதும் எனக்கு பர்கர் தான் வேணும், கொண்டு வந்த சூப் எனக்கு தேவையில்லை, நீ வந்துட்டு என்னத்தை போய் கலந்தேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிசாஸ் இன்னமே திமிரா பேச ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் சின்ன பிள்ளைக்கு நீ இப்படி தான் வந்து கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவட்ட கோவப்பட்டதுமே உன் பாசத்தெல்லாம் நீ நிப்பாட்டு, நீ எப்படிப்பட்டவன் தெரியும்னு சொன்னதும் உன்கிட்ட எந்த பேச்சு எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த சூப்பை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு உன்கிட்ட எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை அப்படின்ற செட் அவங்க இருந்து போனதுமே நீ வந்துட்டு நேற்று அவ்வளோ திமிரா பேசிட்டு இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னு சொன்னதும் குழந்தையாச்சே பார்க்க வரலான்னு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு நீ வந்து நல்லாவே பார்த்துட்டு இருக்க, ஸோ வந்துட்டு உன்னோட ஃபேமிலியை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்கள் இப்படி கோவப்படாதீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவர்கிட்டன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சிட்டு இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், உடலை நீ யார் வந்து பேசுறதுக்கு அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு இப்படி அசிஸ்டன்ட் நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை கூப்பிட்டதுமே வேமா அங்கே இருந்து போகிறா. அங்கே இவன் வந்துட்டு பேசி பார்க்குறான், உன்கிட்ட இது எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அப்போ அந்த டீயா நீ என்ன தைரியம் தான் என் மேலே கையை வச்சிருப்ப, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கையை தனியாக உடச்சி எடுத்துருவேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காது அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸாக இருக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஆசைப்பட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே என்னதான் லைக் பண்ணிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் என்ன மேரேஜ் பண்ணிக்குவாரு, நீ எதுக்காக எங்கள் லைஃப்பில் திரும்ப வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் தான் போயிட்டேன் என் லைஃப்பை விட்டு, அப்புறம் ஏன் அவன் இன்னும் உன்னை மேரேஜ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கான், எப்பயுமே மிஸ்ட்ரஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறானா, உனக்கு தைரியம் தான் நீ உடனே அவனை போய் மேரேஜ் பண்ண வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும் உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அப்படியா நீ பேசாமல் வந்துட்டு இப்போ என்ன அடித்து வந்துட்டு உத பார்ப்போம், நான் இது எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுத்து வெளியே விட்டுரு, அதுக்கப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகுது பார்ப்போன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே இருந்து போகிறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி வந்து காம்படிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதில் கண்டிப்பாக நான் கலந்துக்கிறவேன்னு சொன்னதுமே நீ எப்படி அதில் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே வில்லத்தனமாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கா, நான் வந்துட்டு எப்படி வந்து அந்த இதை பற்றி பேச முடியும் ஷென்ட்டன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷென் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து அவளுக்காக புக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க, உங்கள் காம்படிஷனுக்கு இதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். நான் வந்துட்டு என்ன யோசிக்கிறேன்றது கூட இவருக்கு தெரியுது, பட் ஆனால் அவன் வந்துட்டு என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ வேற சொல்கிறான். பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஷா வந்து ரொம்ப பயங்கரமாக அங்கே கத்திட்டு அழுதுட்ருக்கான். அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யார் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொடுத்தது, அதனால தான் இப்படி வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் உடனே அவள் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது அவனுக்குமே. நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசும்போது நான் வந்து உன் பேல ப்ளேமெல்லாம் பண்ண விரும்பலை, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், நீ வந்துட்டு கிளம்பு மேடமை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்றதாவே சொல்கிறான். அந்த குட்டி பையன் பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு முடியாமல் பயங்கரமாக அழுகிறான். பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வாந்தி வர ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த குட்டி பையன் வந்துட்டு அங்கே அவங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் எல்லாமே அங்கே வந்து ஞாபகம் வந்துட்டு எனக்கு இப்போ உடனே என்னோடய அம்மாவை பார்க்கணும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோடய அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அழுகும்போது சரி ஓகே நீ கவலைப்படாத, உன்னோட அம்மாவை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் கார்லேருந்து அங்கே கீழே இறங்கும் போது இவன் அதெல்லாமே பார்த்துட்டு வேமா ஓடி போய் அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு யார் நீங்கள் என்னை விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு கத்தும்போது எதுக்காக நீ இப்படி பயந்துட்டுருக்க, இது நான் தான், என்னை தவிர யார் வந்து உன்னை இப்படி ஹக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் குழந்தை வந்து ரொம்ப முடியாமல் இருக்கான், உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான்னு சொன்னதும் நான் சூப் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருந்துச்சு, நான் வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, குழந்தைக்காகவாச்சும் வான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் அதான் புது அம்மாவை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வாயேன்ப்பா, காசு இருந்தால் வந்துட்டு யார் வேணாலும் உன்ட்ட வருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா, உனக்கு தான் வந்துட்டு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திலக்கணம் இருக்கே, நீ வந்துட்டு எப்பயுமே காசை பற்றி தானே மற்றவங்கள நிர்மாணிப்பேன்னு சொன்னதும் அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், இந்த உலகத்திலே காசுக்காகவும் அவனோட அழகுக்காகவும் தான் எல்லாருமே பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவட்ட பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பலை, நான் கிளம்புறேன்னு சொன்னதும் உன் பையனுக்கு தேவை இருக்குன்னு சொன்னதுமே அதான் வந்துட்டு உன்னோட டீயா இருக்காளே கூட்டிகிட்டு போய் நீ வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்க வச்சுக்கோ, நான் வந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் இருந்தேன் என்ன இல்லாட்டி என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற சைட் அவள் அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது.
வீட்டுக்கு அங்கே வந்துட்டு ஒரு ரிங்கை வச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இந்த ரிங் அவட்ட கொடுக்கணும்னு நான் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் என்னால் முடியவே மாட்டுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எப்படி என்னை லவ் பண்ணவ இந்த மாதிரி மாறி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனது மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப ஆசையாக வந்துட்டு அவள் என்னை வந்து எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அப்படின்றத செட்டாக யோசிக்கிறான். அங்கே ஃபுட் சமைச்சிட்டு இருந்திருக்கான். அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப பாசமாக ஹக் பண்ணிட்டு இங்கே பேசியிருக்கான். உங்களுக்காக தான் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இவ்வளோ தூரத்துக்கு அவள் வந்துட்டு என்னை விட்டு விலகி போயிட்டானா அதுக்கு ரீசனுமே நான் தானே, நான் தான் வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த ரிங்கையுமே பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த டியா அங்கே கால் பண்ணிடுறா. இப்படி வந்து நாளைக்கு எனக்கு வந்தோட காம்படிஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்போ அவன் கண்டிப்பாக அவளுமே வருவான்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயினுமே எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுக்காக அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே கையை காமிச்சிட்ருக்கா எல்லாத்தையுமே. அங்கே வந்துட்டு அந்த குட்டி பையனும் அவனுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே பாருங்கப்பா அம்மா இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அம்மா தான் இந்த காம்படிஷனில் வின் பண்ணுவேன் எப்படின்னாலும், நான் அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அந்த பையன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு என்னை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கான். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பிளைன் நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை கவனிக்காமல் அங்கே கிம்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் இருக்கார், அவரோட கையில் அடாடிங்கிட்டு கீழே வந்துட்டு விழுகிறதுக்கே போயிட்டுருக்கு. அதவே தான் பார்த்துட்ருக்கா. என்ன பேசாமல் இருக்கா இவன், என்னைக்கு வந்துட்டு என்னத்தை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே திருந்தாமல் தான் பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குறீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுங்கன்னு சொன்னதுமே அவள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவள் பாட்டு கீழே அங்கே வந்துட்டு கிம்ட்டு இறங்கி போனதும் அவங்க ரொம்ப எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த டியா நீ இப்போ எதுக்காக கீழே இறங்கி வந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குட்டி பிசாசு என்ன சொல்லுது, உங்களை போய் நான் வந்துட்டு நல்லதாக நினச்சேன் பாருங்கள், நீங்களாம் என்றைக்குமே திருந்த மாட்டேங்கன்னு சொல்கிறான். அப்போ அங்கே கிம்ட்ட உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னதும் அப்போ வாங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் தாத்தா நல்லா தான் இருக்கார் அப்படின்றத சொன்னதும், இல்லை ஒரு சாதாரண பர்சன் வந்துட்டு இருக்கும்போது இப்படி கையெல்லாம் நடுங்காது, மூளைக்கு வந்துட்டு பிளட் வந்து போகாமல் வந்து ஆர்டர்லாம் கேட்காம இருந்தால் தான் இப்படி நடக்கும், ஐ திங்க் ஹார்ட்டில் வந்து பெயின் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் இப்படிலாம் ஆகிட்டுருக்குன்ற விஷயத்தை அவ சொல்கிறா. பட் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அப்போ கிம்மி இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் போய் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் கொடுங்க, இல்லை நாங்கள் இவங்களை கேன்சல் பண்ணி விட்ருவோம், நான் வந்து வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, காட்ஸை வச்சு இப்படி பிடிச்சி இவ்வளோ வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸுமே அது கரெக்ட் தானே, இந்த லேடி வாய்க்கு வந்தபடி அவங்க பாட்டு உளருவாங்களா, ஐ திங்க் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தாங்க வந்து காட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. கையிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம உள்ள மாசா சென்டா வந்து என்ட்ராகிறான். அப்போ அங்கே சூச்சு வந்துட்டு ஆண்டி நான் உங்களை லைவில் பார்த்தேன், ஸோ உங்களோட வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை மீட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. யார் வந்துட்டு அவளை வந்து வெளியே பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அங்கே கிம் வந்துட்டு சாரி கேட்குறாரு. 10 மினிட்ஸில் இவருக்கு ஏதாச்சும் ஆகி போயிடும், சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்றத அவள் திரும்பவுமே சொல்கிறா. இருந்தாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரு செகண்ட் அங்கே பேங்க்கே வந்து டவுட் ஆகிட்டு, தாத்தா நம்ம போய் வந்து செக் பண்ணிடலாமா அப்படின்ற சொன்னதும், போன வாரம் தான் நான் எல்லாமே வந்து செக் பண்ணேன், எல்லா ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு, நார்மலாக தான் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அந்த டியா இவள் வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் உளறிட்டு இருப்பா, நீங்கள் வாட்டி பேசிட்டு இருப்பீங்களா, காம்படிஷனில் எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு டைலாக் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே வந்துட்டு அந்த பேங்க் நீங்கள் இப்படிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் எவ்வளோ பேசி பார்க்குறா. பட் வந்துட்டு அவர் அங்கே ஒத்துக்கவே மாட்டாரு. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ஏன் ஆன்ட்டி பண்ணணும், அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் விட்டுருங்க, அவங்க எப்படியாச்சும் போயிட்டு போகிறாங்க அப்படின்றத அந்த குட்டி பையன் சொல்கிறான். லோயான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நானும் பொறுமையாக பார்த்துட்ருக்கேன், எதுக்காக அவங்கள போய் நீ மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லிகிட்டே இருக்க, இஷ்டத்துக்கு என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, உனக்கு எதுவும் பேச வந்து இல்லைன்னா நீ வந்துட்டு இப்படி தான் பண்ணுவியா, உன்னால் எப்பயுமே எனக்கு அசிங்கம் தான் சொல்லிட்டு பேசுகிறப்ப அங்கே டியா வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு அங்கே ஜால்ராக்கல்ஸ் எல்லாத்துமே வந்துட்டு பின்னாடி அங்கே கத்திட்ருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கிம்முக்கு வந்துட்டு ஹார்ட்டில் பெயினாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே பேங்க் டாக்டர்கிட்ட வந்து கால் வந்ததுமே லாஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் மட்டும் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டில் அவருக்கு எப்போவே என்னால் ஹார்ட் அட்டாக் வரலான் இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் உடனே வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே எமர்ஜென்சியை வந்துட்டு வச்சு வேகமாக அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா மிஸ் மோசி சொன்னது கரெக்டாக, அவங்க கரெக்டாக தான் கணிச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. லோயனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு, என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த பையன் பார்த்தா அங்கே கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் விடுங்க என்ன
அப்படின்ற சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயின்கிட்ட போய் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என் கூட வந்துடுங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு அழுதுட்ருக்கான். இது வந்து என்னோட அம்மா, நீ உன்னோட அம்மாட்ட போ அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்க, இங்கே வந்துட்டு உன்னோட அம்மாவை நீ வந்து மரியாதை கொடுத்து வச்சுருந்தா அவங்க ஏன் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக போகிறாங்கன்னு சொன்னதுமே அந்த பையன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த டீயா நீ என் கூட வா அப்படின்றத சரி கூப்பிட்டதுமே அம்மா ப்ளீஸ் நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப நீ இப்பயுமே என்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்னமோ தப்பாக பண்ணாதவே மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க, அது வந்துட்டு மற்றவங்களெல்லாம் போய் அம்மான்னு கூப்பிட்றது என்ன பழக்கம் அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிருது. நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே வாங்க வந்து கவலைப்பட்டு அழுதுட்டு ப்ளீஸ் என்னோடய தாத்தாவை நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நான் வந்து உங்கள் பேச்சை அப்போவே கேட்டிருந்தா இப்படி பிரச்சனை வந்து சீரியஸ் ஆகிருக்காருலன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க போகிறா. அப்போ வந்து ஆன்ட்டி வந்து ரொம்ப டயர்டாகி வருவாங்க, நம்ம போய் வந்து அங்கிள் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் உள்ளே போனதுமே சரி ஓகே நீ தான் இன்றைக்கி சர்ஜரி பண்ண போகிறோமான்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ தான் உண்மையிலே இதில் ஸ்பெஷலிஸ்ட், நீ பண்ணு, நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அசிஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பண்ண சொல்கிறாங்க. அவள் பார்த்தாங்க கரெக்டாக வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு சர்ஜரியை பண்ணி முடிச்சு அந்த ஸ்ட்ரோக்கையுமே வெளியே எடுத்துடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த சின்ன வயசில் இவ்வளோ சக்ஸஸாக யாராலையுமே பண்ண முடியாது, உண்மையிலேயே நீ திறமைசாலி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்ததுமே அங்கே வந்துட்டு அங்கே அந்த டியா வந்து என்ன சீனியர் எல்லாம் ஒன்று அடித்து வெளியே வட்டி விட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அங்கப்படுத்துகிறா நம்ம ஹீரோயினை. அப்போ அந்த இடியட்டுமே கூட சேர்ந்துட்டு நீ என்ன உன் மனசில் நினச்சிட்ருக்க, நீ வந்து போகிற இடம்லாம் இப்படியே தான் அசிங்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் வேற ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே வாங் வந்து எப்படி இருக்காரு என்னோட தாத்தான்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இவட்ட போய் இதை கேட்டுட்ருக்கீங்க, சீனியர் கொஞ்ச நேரத்தில் வெளியே வருவார் அவர்கிட்ட கேளுங்க, இவளுக்கு வந்துட்டு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவட்ட போய் கேட்குறீங்க, இவ்வளவே வெளியே துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பயுமே அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே ஷென் வந்துடுறான். என்னாச்சின்னு சொன்னதுமே ஒன்றும் கிடையாது, ரொம்பவே நல்லா ஆகிட்டாரு, அவர் சீக்கிரமாக வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேங்க்ட் அவ சொல்கிறா. அதுக்கு கேட்டுட்டு வேங்க் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தாவுமே கொஞ்ச நேரத்தில் அங்கே வெளியே கொண்டு வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன் பார்க்குறதுக்கு ஓடிட்டுருக்கான். அப்போ அங்கே சீனியர் எல்லாருமே வேகமாக ஓடி வர்றாங்க. உண்மையிலேயே டாக்டர் மோர்ஷி வந்து ரொம்ப டேலண்டான பர்சன், எவ்வளோ சூப்பராக இந்த சர்ஜரியை சக்ஸஸ் ஆகிட்டாக்க தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பாராட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி உண்மையிலே அப்படின்னா என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே டேலண்ட் தானா, நான் தான் வந்துட்டு இவ்வளோ புரிஞ்சுக்காம விட்டேனான்னு சொல்லிட்டு அந்த டியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே வயிறறி ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த சீனியர் வந்து இவங்கிட்ட நீ ஒழுங்காக உன்னோட ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக ஒன்று சேர்ந்து இரு, இந்த மாதிரி ஒய்ஃபெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, அப்படி வந்து டேலண்ட்டுக்கு ரொம்ப கேரிங்கு எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நாங்கள் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வருங்காலத்தில் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் என்னோட கடமையை தானே பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அந்த குட்டி பையன் ஆன்ட்டி நம்ம வந்துட்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உங்களுக்காக தான் நாங்கள் சாப்பாடு வாங்கியிருக்கோன்னு சொன்னதுமே ஹாப்பிட்டு அங்கே போயிட்டு இருந்தா அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு வயிறறி ஆரம்பிச்சது. இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே ஃபுட்டை வந்து கொண்டு போயிட்டு உங்களுக்காக தான் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை தெரியுமா, எங்கள் 2 பேத்துக்குமே பசிக்குது, பட் உங்கள் கையால் தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா வந்து சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போய் வந்துட்டு சாப்பிட்லாமே அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் குக்கிங் ஏற்பாடு பண்ணும்போது அங்கிள் நீங்களுமே போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பையன் வந்து தனியாகவே இருக்கான், நீங்களுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பார்ட்னரை வந்து ஏற்படுத்திக்கணும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நம்மளுக்கு யாராச்சும் போய் பிடிச்சிருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி வந்துட்டு அவங்கள பிடிச்சிருக்குன்ற சொல்லலாம் அப்படின்றத சட்டு கேட்டதுமே நீங்கள் ரொம்ப கிராண்டாக எதுவும் பண்ண தேவை கிடையாது, போயிட்டு சும்மா சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குங்க, பிடிச்சிக்கோச்சுன்னா அவங்க வந்துட்டு ஒத்துக்குவாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே நானும் அப்படியே பண்ணுறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு குக்கிங் எல்லாமே ரெடி ஆகிடுது. அப்போ அந்த குட்டி பையன் அங்கிள்கிட்ட வந்துட்டு என்றைக்குமே எந்த வேலையுமே உருப்படாது, அவர் எப்பயுமே சொல்ல மாட்டார், நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் போல் அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எனக்கு தானே உங்களுக்கு டைவர்ஸ் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. நானுமே உங்கள் கூட சேர்ந்து வர்றேன், எப்பயுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே அவனும் அந்த குட்டி பையனுமே சேர்ந்து அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே உள்ளே போனதுமே அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்னுமே திமுறா, நீ என்கிட்ட வந்துட்டு ஒரு தடவை மன்னிப்பு கேட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னதும் அதெல்லாம் டைம் ஆகி போயிடுச்சு, நீ வந்து சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் அவன் சைன் பண்ணாமல் இன்னுமே தேவையில்லாமல் திமுறாவே பேசிகிட்ருக்கான். அப்போ அங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷென் கூட்டிகிட்டு வந்ததுமே இது வந்து
வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்கள் ஃபேமிலி மேட்டரில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் விலகி இருங்கன்னு சொன்னதுமே, இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம் கிடையாது, நீங்கள் எப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும், இன்றைக்கி தானே டைவர்ஸ் டே, நீங்கள் கண்டிப்பாக சைன் போட்டு தாங்கணும்னு சொன்னதும் அங்கே வேறு வழி இல்லாமல் அவனுமே அங்கே வந்து சைன் பண்ணிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க கூட போயிட்டுருக்கா. இவன் பார்த்தா அங்கே கவலையாயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, வாவ் சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை, அதனால தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்போ அங்கேருந்து அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது அந்த டியா வந்துட்டு ஃபைனலாக அவங்கள விட்டு அவள் போயிட்டாளா, உடனே நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது பிடிச்சி அவன் தள்ளி விட்டுட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், என் லைஃப்பில் வந்து தொலைஞ்சு என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, என்னை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றுனீங்க, உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷென் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்பாவே உண்மையிலே நான் வந்துட்டு உங்களை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பதில் எல்லாமே சொல்லாமல் உன்னை பார்த்து அப்படியே சிரித்ததுமே அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு அங்கிள் ஆண்டி உருவத்தில் அம்மா அப்பா கிடைக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.